யாராவது ஜல்லிக்கட்டுக்கு கண்ணுக்கு காலை வேணும்னா கண்ணுக்குட்டியை வாங்கிட்டு போவாங்க, கொடுப்பாரு. யாராவது குழந்தை பிறந்த தாய்க்கு வந்து பால் வரல, பால் இல்லை பத்தலைன்னா அந்த மாட்டை கண்ணுக்குட்டியோட கொடுத்துருவார். அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு அந்த கண்ணுக்குட்டியும் மாட்டை கொண்டாந்து அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி அறம் சார்ந்து வாழ்கிற ஒரு இனக்கூட்டத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? இங்கே உட்கார்ந்துருக்க எங்களுடைய கீதாரிகள், எங்களுடைய ஆயர்குடிகள், எங்கள் அண்ணன். நீ கோனார் தான், நாங்கள் ஆயர்கள்லாம் ஆடு மாடு மேய்க்கிறோம் வச்சுக்கடா பைத்துக்கிறப்பில். அப்போ ஆப்பிரிக்கா அமெரிக்காலாம் ஆடு மாடு மேய்க்கிறோம், எங்கள் கோனாராடா டேய். தந்தா காட்டு நாய்க்கு இருக்கிறாரு எங்கள் அண்ணன் கண்ணன். ஒரு தடவை எங்கள் அண்ணன் உனக்கு தெரியாது, எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தார். நான் தினம் எங்கள் அண்ணன் சாப்பாடு எடுத்து எங்கள் அண்ணி சாப்பாடு கொடுத்து வந்துருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு காசு எடுத்து ஒரு 10,000 இந்த வச்சுக்க அண்ணிட்ட கொடுன்ட்டேன். பதறி துடிச்சு, என்ன காரியம் பண்ணிட்ட, வைப்பாங்கிட்டு வை, என்ன காசை கொடுத்துட்டு இருக்க நீ, என்ன காசால் இந்த வருப்பா அப்படின்னு வேட்டி எடுத்துட்டு டவுசர் கோடு போட்டா டவுசர் இதுல இருந்து கட்டுக்கட்டா எடுத்து போடுறாப்புல, இதுல இருந்து கட்டுக்கட்டா எடுத்து போடுறாப்புல. எல்லாம் என் பிள்ளைய போட்ட சாணி காசு பண்ணிட்டாப்புல. இப்படி சாணி காசுப்பா. நான் கேட்டேன் எங்க அண்ணன்ட்ட, என்னதானே வருமானம், நீ பாலும் பிச்ச மாட்டேற, இதுவும் பண்ண மாட்டேற, சாணி இருக்குல்லப்பா சாணி. இவன் என்ன எங்களுக்கு என்ன தரான், அவன் போடுற கழிவு காசுடா, எனக்கு காசுடா காசு. உனக்கு என்னடா தெரியும், உனக்கு உரம்னா என்னன்னு தெரியுமாடா? ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் அவனுடைய மூத்திரம் இல்லாமல் எப்படா மண்ணு வளமான மண்ணா மாறும்? மடப்பலை மடப்பலை தரையில் விழுந்து மக்கி மண்ணோடு மண்ணாக போற இலைதலை கழிவு ஆடு மாட்டு கழிவு தான்டா மண்ணின் உரம் வளம். பைத்தியக்காரா, கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் உருவாகி மண்ணை வளப்படுத்தும்டா, வளப்படுத்தும். அவனுக்கு தெரியுது கேரளாவிற்கு மலையாளிக்கு வந்து 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் கொடுத்து என் சாணியை எடுத்துட்டு போறான், என் புழுக்கை அள்ளிக்கிட்டு போறேன் லாரியில. அவன் கொண்டு போய் அதை வச்சு விவசாயம் பண்றான். இவன் பாட்டம்பாஸ் 60 20 பொட்டாசியம் ஜல்பொட்டு யூரியா கண்ட கருமத்தை வேர்ல கொட்டி எனக்கு விஷத்தை விளை வச்சு கொடுக்குறேன். இப்படி ஒரு நாடு எங்க பார்த்திருக்கியா நீ? அவனுக்கு இருக்கிற அறிவுல ஒரு அரைவாசி இவனுக்கு இருக்கப்படாதா? 15 வருஷமா கத்துறம்படா முச்சந்தில நின்று ஒன்றும் கிடையாது. மறுபடியும் இந்த கர்மாதியம் பிடிச்சவனுக்கா ஓட்டை போட்டு எங்களை ரோட்டில் போட்டு போயிடுது.